இப்போ இவர் 5000 அவர் 10,000 மக்கள் ஆக மொத்த கையேந்தி பிச்சைக்காரனா வச்சிருக்கணும். இதுதான் உங்க 2 பேரோட நிலைப்பாடு. தன்மானத்தோட ஒருத்தன் வந்து நிக்கணும்னு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு தலைவன் விரும்புறான். அது உங்களுக்கு இடையூறா இருக்கு. நிச்சயமா அவர் தான் அவங்களுக்கு ஜெயிக்க போறாரு. இடையூறா இல்லையோ, ஆனா மக்கள் வந்து பணம் குடுக்குறவங்கள ஏத்துக்குவாங்களா? இல்ல வந்து புதுசா மக்கள் வந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் முன்ன. அதெல்லாம் மாற்றம் முன்ன. இதெல்லாம் வந்து முன்ன. இப்ப வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கான். நீ எந்த பணம் குடுத்தாலும் அது மக்கள் பணம். அத எங்கள்ட்ட குடுத்துருங்க. அத வாங்கிப்பாங்க. நீங்க இன்னும் 50,000 குடுங்க மக்கள் வாங்கிப்பாங்க. ஓட்டு யாருக்கு போட போறாங்கன்னு வெயிட் அண்ட் சீ. வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கான உணர்வுகள் இல்ல. உங்களுக்கான வெறி தான் இந்த இடத்துல இருக்கு. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கு. உணர்வுகள் இல்ல. உணர்வுபூர்வமா மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கோட்டையை கட்டி எழுப்பிட்டான். நீ பணம் காசு எதுவுமே குடுக்கலனாலும் சரின்னு. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு கூட்டம் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. கூட்டம் போட்டு ஒருத்தர் போதும் வராதீங்கன்னு சொன்ன அரசியல் வரலாற்றுல ஒரு கூட்டத்த சொல்லுங்க. பெரியார் காலத்துல இருந்து நீங்க எடுத்து பேசுங்க. பேசுங்க. சொல்ல முடியுமா உங்களுக்கு? அது அவனுடைய உணர்வு வெளிப்படுத்துறான். நீங்க கூட்டம் நடத்தி முடிக்கும்போது டாஸ்மாக் கடையில போய் கும்பலா நின்னுட்டு இருந்த கூட்டம் இல்ல இந்த கூட்டம். உங்களுடைய டீ-ஷர்ட்ட பட் அப்படி போட்டுட்டு வரும்போது நீங்க சாப்பாடு கட்டுக்கடங்காம ஆக்குறதுக்கு முன்னாடி வந்தா பிரியாணி ஆக்கி உயிரிழந்தா போடுறதுக்கு முன்னாடி கறி ஆக்கி கொண்டு போன கூட்டம் அல்ல இந்த கூட்டம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில போய் வாழைத்தார புடிச்சு குரங்கு மாதிரி தொங்குன கூட்டம் அல்ல இந்த கூட்டம். கரும்பு கட்ட திருட மாதிரி திருடிட்டு ஓடுன கூட்டம் அல்ல இந்த கூட்டம். அன்பாலையும் அண்ணனை பாக்குறதுக்காக வந்து நிக்கக்கூடிய கூட்டம். இதை எந்த விலை கொடுத்து வாங்குவீங்க? இந்த கூட்டத்தெல்லாம் எந்த கட்சியாலும் எந்த கொம்பனாலும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட பணம் எந்த நாட்டிலும் அச்சடிக்கப்படல. பலமுறை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். இது காசுக்காக வரக்கூடிய கூட்டம் அல்ல. காசுக்கு சாப்பாட்டுக்கு சாராயத்துக்காக வரக்கூடிய கூட்டமா?